இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு பண்ணினவர், மாறாதவர், நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனவர் நம்முடைய தேவனாய் காணப்படுவார். நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்வில் செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து இணைந்து எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சேர்ந்து இணைந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்கிறது, எனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு குறிக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையும் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு இணைந்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம், நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம், பாடல்களால் பாடியவரை போற்றி புகழும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர், நீர் மாறாதவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போனாயோ, விசுவாசத்தோடு காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் பெரிய ஒரு அதிசயத்தை இந்த நாளில் செய்து உன்னை மகிழ பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவர். இணைந்து சேர்ந்து பாடுவோம். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர். உன்னை கரம் பற்றி நடத்துவார், தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூர்ச்சன பிரவாகங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உற்சாகத்தோடு பாடி போற்றி புகழும். கர்த்தர் மகிமையாய் நம்முடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாய் இந்த விடுதலை தருவார். ஆமென். Thank you Lord. ஆமென். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. இணைந்து பாடுவோம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். காலங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்பினோர்கள் கைவிட்டு போகலாம், ஆனால் தாமதித்தவர் அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. குறித்த காலத்திற்கு அவருடைய தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்ற காலத்தில் விளங்கும், அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் கரத்தில் தருவார். ஆமென். இந்த நாள் நீ சுதந்திரிக்கிற நாளாய் கர்த்தர் அவரால் மாற்றக்கூடும். சேர்ந்து இணைந்து விசுவாசத்தோடு பாடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இழந்து போனதை திரும்ப உனக்கு தருவார் விசுவாசத்தோடு. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, உன் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. சேர்ந்து வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ சோர்ந்து போகாதே மகனே மகளே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்த நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை. சொல்லுங்க, உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி பரியந்தம் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழிய பாதையிலே அநேக தடைகள் வந்ததோ, ஏமாற்றங்கள் வந்ததோ, தோல்விகளை கண்டாயோ, உன்னை அழைத்தவர், ஊழியத்தை தந்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு துவண்டு விடாத, சோர்ந்து போகாத. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். நீ குறுகி போக விடவே மாட்டார், உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை சீயோனாய் கட்டி உன்னை மகிழ பண்ணி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். இணைந்து அவரை ஆராதிப்போமா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் நீர் மாறாதவர் ஆண்டவரே. எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிடாதவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழ்ந்த சேற்றில் அகப்பட்டிருந்த எங்களை மீட்டெடுத்த தேவாதி தேவன் அல்லவோ. ஆட்டுக்குட்டியானவரே எங்களுக்காக குருதி சிந்தி பாவியாம் என்னை சிலுவையிலே நினைத்தருளின தேவாதி தேவன் அல்லவோ. நீர் எத்தனை நல்லவருடைய அன்பு, கடலிலும் ஆழிலும் ஆழமான உம்முடைய அன்பு, எவ்வளவு கொடிய அன்பு. என்னை மீட்டதே, இந்த பாவியை மீட்டதே என்று சொல்கிறவர்கள் உணர்வோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இழந்தது குறித்து நான் வருத்தப்பட போவதில்லை. என்னோடு இருக்கிறவர் அகிலத்தையும் படைத்தவர் என்று சொல்லுவோமா? என்னோடு இருக்கிறவர் என்னை அழைத்தவர், என்னோடு இருக்கிறவர் என்னை முன்குறித்தவர், என்னோடு இருக்கிறவர் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர், என்னோடு இருக்கிறவர் நான் உதிரா பிண்டமாக இருக்கும் போது தாயின் கருவில் இருக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைத்தவர், என்னோடு இருக்கிறவர் எனக்கு குறித்த காலத்துக்குள்ளாக என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், என்னோடு இருக்கிறவர் தரிசனத்தை எனக்கு வைத்தவர், என்னோடு இருக்கிறவர் எனக்கு குறித்த ஊழியத்தை எனக்கு வைத்தவர், என்னோடு இருக்கிறவர் என்னை வைத்து அவர் செய்து முடிக்கிற காரியங்களை செய்து நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, உன் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை உனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், அறிக்கையிடுவோம், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஹல்லேலூயா. வாக்கு தந்தவர், அவர் சிறந்தவர். ஏமாறுன்னு விடமாட்டார், தலைகுனிய விடமாட்டார், தலை நிமிர செய்வார், ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த தேவன் அவர். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்வையும் சூழலையும் ஊழியத்தையும் கற்று துளிரச் செய்வார்.
நாமத்தை மகிமைப்படுத்துவார். குறித்த காலத்திற்குள் தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். கால தாமதம் ஆயிற்றோ என்று விரக்தி அடைந்து பலனில்லை என்று சோர்ந்து போனாயோ, கர்த்தர் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். உனக்கு பலனை தருகிறார். அவரை பார்த்த முகங்களை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவாதி தேவன் அவர். எழும்பி நடக்க கிருபை தருவார். தம்மோடு இருக்கிற பெரிய பொக்கிஷத்தை உனக்கு தந்த தேவன் அவர். உன்னை கைவிடுவாரோ? சொந்த மகனாக்கி உன் இரத்தத்தை கரையும் செலுத்தி மீட்டவர் உன்னை கை நெகிழ்வாரோ? இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ கர்த்தருடைய பிள்ளை. உன்னை கைவிடவே மாட்டா, உன்னை கை நெகிழவே மாட்டா. சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, சொன்னதை நிறைவேற்றுகிறவரே, நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிற தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை விடுதலை ஆக்கி நீர் மகிமைப்பட்டு ஜனங்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை உயர்த்தின கிருபைக்காக நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சிகளை எழுப்புங்க. சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாத நேசர் என்பதை ஒவ்வொருவரும் வாழ்விலே கண்டுகொள்ள கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கப் போகிறோம். அன்பு போதகர் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் ஆவலோடு கேட்டு பயனடைவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, டிசம்பர் 25 அநேக சபைகளில் கிறிஸ்துமஸ் செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க. வீடுகளில் ஸ்டார் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமே நடத்தியிருப்பீங்க. கொரோனாவை மறந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிருப்பீங்க இல்லை? we are very happy. ஓகே, இயேசு பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லது பிறப்பை நினைவு கூறுவதும் ஒன்றும் தவறல்ல, செலிப்ரேட் பண்ணுவதும் தவறல்ல. இந்த நாளில்தான் பிறந்தார் என்பதற்கு சரியான சரித்திர ஆதாரம் இல்லை என்றாலும் அதை நினைவு கூறுவது ஒரு தவறான செயலாக நான் பார்க்கவில்லை. கொண்டாடுவதும் தவறல்ல. தேவதூதர்கள் கொண்டாடினார்கள். why not we celebrate? ஓகே. ஆனால் இயேசுவை இன்னும் நாம் குழந்தையாக தொட்டிலே கிடத்தி முன்னணி பாலகனாக ஆராரோ ஆரிராரோ என்று சொல்லி பாடி புத்தாடைகளை அணிந்து கேக் வெட்டி அலங்காரம் பண்ணி கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் தான் நமக்கு அவசியமா? அல்லது இயேசுவை கவனித்து பார்த்து நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிப்பது அவசியமா? கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பண்டிகை நல்லது. பண்டிகையை ஆசரிக்கிறவன் கர்த்தருக்காகவே ஆசரிக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆசரியாமல் இருக்கிறவனும் அதை கர்த்தருக்காகத்தான் செய்யாமல் இருக்கிறான். கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் சரி, கொண்டாடாமல் போனாலும் சரி, எதுவும் விசுவாசத்தினால் தான் உண்டாகிறது. கொண்டாடினால் நல்லது, சந்தோஷம். ஆனால் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாய் மட்டும் நாம் இருக்கிறோமா, அல்லது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம் ஒரு வசனம். எபிரேயர் 3:3 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லலை. இயேசுவை கவனித்து பார். அவர் பிரதான அப்போஸ்தலனும் ஆசாரியருமாய் இருக்கிறார். அந்த இயேசுவை கவனித்து பாருங்கள் வசனம் சொல்கிறது. இயேசுவை பிறப்பை கொண்டாடுவது நல்லது. அந்த கொண்டாட்டத்தினூடே இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய முற்பட வேண்டும். முன்னணி குழந்தையாக மட்டுமே அவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது.
இயேசுவில் நிறைவேறின தேவனுடைய திட்டத்தை நாம் அறிவது நல்லது. இயேசுவினுடைய சுபாவத்தை நாம் அறிவது நல்லது. இயேசு கிறிஸ்துவினுடைய நடைமுறை வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிப்பது நல்லது. ஆனால் இன்று கொண்டாட்டம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகரிடத்திலே இல்லை. அது துக்கம். கொண்டாடுகிறவர்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்போதான் கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பது என்னுடைய சிந்தனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட சில பண்புகள் அவைகள் நமக்குள் இருக்கிறது. அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர் எவ்விதமாக இருந்தார், அதே போல நாமும் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த தினத்திலே சிந்திக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம பார்த்தா அந்த நாட்களில் நம்முடைய வீட்டை பார்த்து, நம்முடைய ஸ்டாரை பார்த்து, நம்முடைய கேலண்டரை பார்த்து, நம்முடைய கேக்கை பார்த்து, நம்முடைய செலிப்ரேஷனை பார்த்து, ஓ தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போகட்டும், நல்லது. இன்னும் சில நாட்களுக்குள்ளே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வருஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். நம்முடைய பட்டாசு, நம்முடைய ஸ்டாரெல்லாம் நம்முடைய வீட்டை விட்டு போய்விடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அது எல்லாருக்கும் முன்பதாக இருக்கும். அதிலே அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்று மேய்ப்பர்கள் பிரசித்த பண்ணினார்கள், நல்லது. அதே போல் கிறிஸ்மஸை டிசம்பரில் கொண்டாடியாச்சு, ஜனவரி முதல் கொண்டாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழலாமே. வீடு வீடாக சென்று அறிவிக்க முடிகிறதோ இல்லையோ, தெரு தெருவாக கொண்டு இயேசுவை அறிவிக்க முடிகிறதோ இல்லையோ, ஊர் ஊராக சென்று பிரசங்கம் பண்ண முடிகிறதோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்கலாமே. அப்படி காண்பிக்க வேண்டும் என்றால் இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்பட முன்வர வேண்டும். அப்போ கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மை மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கவனித்து பார்க்க வேண்டிய சில பண்புகள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கும்போது அவர் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். அது தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அது ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கை சில காலங்கள் தான், 32.5 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த வாழ்க்கை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்கள், யோவான் எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் பூமிக்கு வந்தேன். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார். தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ தேவனுக்கு தன்னை குறித்து என்ன சித்தம் இருந்தது என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். தன்னை குறித்த தேவ திட்டம் அவருக்கு தெரியும். அந்த திட்டத்திற்கு தன்னை பூரணமாய் அவர் கையளித்திருந்தார். அது திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனபடினாலே அவருடைய வாழ்க்கையின் பிந்தின பகுதிகளிலே அது தம்முடைய சீஷர்களுக்கு அறிவிக்க துவங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய கடைசி நாட்கள் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்த காரியத்தை, ரகசியத்தை தன்னுடைய சீஷர்கள் கூட பகிர்ந்து கொடுத்தார். இதே போல மத்தேயு 17:22-23 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தம். இதை நிறைவேற்றுவதற்காகவே நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். இது நிறைவேற்றுவதுதான் என்னுடைய போஜனம்.
அது இப்படித்தான் சம்பவிக்கப் போகிறது. நான் எருசலேமிலே பல பாடுகளை பட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவனாக கொலையுண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாளில் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வின் திட்டத்தை ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். 20ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதியார் அல்லது ரோமர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பரியாசம் பண்ணுவார்கள், வாரினால் அடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள். இது எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே அறிந்து அதை சொல்லுகிறார். இந்த தேவனுடைய சித்தம் தன்னிலே நிறைவேறுவதற்காக இயேசு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். மத்தேயு 26:39 பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இல்லையானால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை பரிபூர்ணமாய் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். அது நிறைவேறுவதற்காக தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அற்புதம் செய்தார், வியாதியஸ்தரை சுத்தப்படுத்தினார், பிசாசு கேட்டில் அகப்பட்ட மக்களை விடுவித்தார், மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் இவ்விதமாக தான் செய்து முடிக்கப்பட இருக்கிறது என்பதை அவர் திட்டமாய் அறிந்து அதை சொல்லியும் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். தேவன் என்ன நோக்கத்தோடு தன்னை பூமிக்கு அனுப்பினாரோ, பிதா குமாரனாகிய கிறிஸ்துவை எதற்காக இந்த பூமி வாழ்க்கையில் அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடித்து தன்னுடைய ஆவியை தேவனுடைய கைகளிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இயேசு வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நாம் அறிய முடியும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டான். அப்படி கேட்டவனுக்கு சொல்லப்பட்டது, அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இதை அவன் புரிந்து கொண்டான். அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசித்தான். கர்த்தருடைய திட்டத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக எடுத்துக்கொண்டு அவன் உலகம் முழுவதும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முற்பட்டான். பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் ராஜாக்களுக்கு செய்தியை அறிவிப்பது, இயேசுவை அறிவிப்பது, ரட்சிப்பை அறிவிப்பது, புறஜாதிகளுக்கு அறிவிப்பது. இதை அவன் திட்டமாக அறிந்திருந்தபடினால் அதை நிறைவேற்றுவதிலே மிகவும் தீவிரமாக காணப்பட்டான். பட்டணங்கள் தோறும் பிரச்சனைகள், பட்டணங்கள் தோறும் அடிகள், பட்டணங்கள் தோறும் காவல்கள். ஆனாலும் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவன் வாழ்ந்தான். ஒருவேளை நாம் சுவிசேஷகர்கள் அல்ல, நாம் அப்போஸ்தலர்களும் அல்ல, நாம் இயேசுவும் அல்ல, ஆனாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே அவர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மையானால், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்து கொண்டது உண்மையானால், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நம்ப வேண்டிய மிக முக்கியமான காரியம், உங்கள் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட குடும்பத்திலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சபையிலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. குறிப்பிட்ட ஒரு பணியிலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லது ஊழியத்திலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு முற்றுமாய் கையளித்து அல்லது ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் இயேசு. அதே போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து தேவ சித்தத்திற்கு இந்த நாட்களிலே நம்மை பூர்ணமாய் அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் நான் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் தேவ சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முற்படவில்லை.
என்னை குறித்து உம்முடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் நான் இந்த பூமி வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு உம்முடைய சித்தத்திற்கு பூர்ணமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு நம்மை ஒப்புக் கொடுத்தால் கர்த்தருக்குள் நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் பண்டிகை நிமித்தம் அல்ல, பட்டாசு நிமித்தம் அல்ல, பகட்டான ஆடைகளின் நிமித்தம் அல்ல, நம்முடைய நல்ல பண்புகளின் நிமித்தம் மெய்யாகவே நம்முடைய ஒப்புக் கொடுத்த வாழ்க்கை நிமித்தம் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் காண்கிற இரண்டாவது ஒரு காரியம், அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் பின்பும் அவர் ஜெபிப்பார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம், காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற பழக்கம் அநேகருக்கு இருக்கிறது, நல்லது. பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடும் விழுந்து கிடக்கிறவர்கள் இங்கே உண்டு, மறுத்து பேச முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வேளைகளை நாம் உற்று கவனிப்போமையானால் சற்று ஆச்சரியமானதாக இருக்கும். வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். போதும். அப்ப இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போதே ஜெபம் பண்ண துவங்கினார். யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான் யோர்தான் நதியிலே. அங்குள்ள எல்லா ஜனங்களும் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவானால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவும் அங்கே வருகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறான். இப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அவர் ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவி புறாவை போல அவர் மேலே வந்து இறங்குகிறதை அவன் காண்கிறான். இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு அசரீரி உண்டாகிறது. இதை குறித்து யோவான் சொல்லும்போது சொல்கிறான், நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினால் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மேல் வந்து இறங்குகிறதை காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். அவர்தான் மேசியா. அறிமுகப்படுத்துகிறார். நல்லது. அப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போதும் ஜெபம் பண்ணினார். தொடர்ந்து வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலை எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் அதிகாலை பொழுதிலே எழும்பி தனித்து ஜெபிக்கும்படியாக வனாந்தரமான ஒரு இடத்துக்கு செல்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஆண்டவரே, என்ன தனித்து வந்து ஜெபம் பண்ணுறீங்க, எங்களிடத்துல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். கிராமங்கள் தோறும் அவர் ஊழியத்திற்கு சென்றார். கிராமங்கள் தோறும் அற்புதங்களை செய்தார். கிராமங்கள் தோறும் நோயாளிகளை சுத்தப்படுத்தினார். கிராமங்கள் தோறும் ஜெபாலயங்கள் தோறும் போதித்தார். இப்படி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கிராமங்களுக்கு கடந்து சென்ற அவர் ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அதிகாலை இருட்டோடே தரித்திருந்து ஜெபித்தார். இடைக்காலையில் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். நல்லது. அதுக்கப்புறம் நாம் செய்கிற அநேக காரியங்கள் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, சில காரியங்கள் நாம் செய்ய முற்படுவதுண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் முன் ஜெபத்தோடு கூட துவங்குவது நல்லது. அதை நாம் இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் அலுவலகத்திலே தன்னுடைய சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு நிமிஷம் கண்களை தாழ்த்தி ஜெபிப்பதை மற்றவர்கள் கவனித்தால் சொல்லுவார்கள், இவன் கிறிஸ்தவன். பிரயாணம் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பிரயாணத்திற்கான இருக்கையில் அமர்ந்த உடனே ஒரு நிமிஷம் தன்னுடைய கண்களை தாழ்த்தி ஜெபிப்பானே, ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேர் புரிந்து கொள்வார்கள், அறிவிக்குவார்கள், இவன் கிறிஸ்தவன். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஒரு காரியத்திற்கு செய்வதற்கு முன்பதாக, செல்வதற்கு முன்பதாக, செய்வதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசுவினிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு முறையில், இரண்டு முறையில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிறோம். அவர் ராம் முழுவதும் ஒரு மலையிலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ராம் முழுவதும் ஜெபித்தார். வெடிந்த உடனே என்ன நடந்தது? லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6:13.
பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ராம் முழுவதும் தரித்திருந்த மலையிலே ஜெபித்திருக்கிறார். காலையிலே தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு மட்டும் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய பெயரையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தமக்கு இருந்த அத்தனை சீஷர்களிலும் சிலரை தம்முடைய கனமான ஊழியத்திற்கு தெரிவு செய்வதற்காக ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். திருமணத்திற்கு ஒரு விவாக மனைவியை தெரிந்தெடுப்பதற்கு இன்னைக்கு அநேகர் ஜெபிப்பதில்லை. ஒரு விவாக புருஷனை தெரிந்தெடுப்பதற்கு இன்று அநேகர் ஜெபிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சபையை ஏற்படுத்துவதற்கு முன்பு போராடி ஜெபிப்பதில்லை. ஒரு ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பு அநேகர் ஜெபிப்பதில்லை. தாளந்துகள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, கர்த்தர் அருளி இருக்கிறார், உடனே நாம் புறப்பட்டு செல்கிறோம். இயேசு ஒரு 12 அப்போஸ்தலரை தெரிவு செய்வதற்கு முன்பதாக இரவெல்லாம் மலையில் தரித்திருந்து ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ஜெபம் ஜெபம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்காமல் செய்ததில்லை. இது இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, பள்ளியிலே, சபையிலே நாம் எங்கு சென்றாலும் இவ்விதமான ஒரு பழக்கம் நமக்குள் இருக்குமே ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42 நம்ம பார்க்கிறோம். லாசரு மரித்து போனான். அந்த இடத்துல லாசருவே வெளியே வா என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. லாசரு உயிரோடு கூட எழும்புவான், அது அவருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஜனத்தின் மத்தியிலே, பிதாவே நீர் நமக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக கூட அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அவள் சிறுவையில் அறையப்பட வேண்டிய அந்த வேலை வருகிறது. காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். அதுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் தன்னை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஜெபம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். பவுலிடத்தில் இந்த ஹேபிட் இருந்தது. அது ஆத்தங்கரையாக இருக்கட்டும், ஒரு கடற்கரையாக இருக்கட்டும், ஒரு மண்டபமாக இருக்கட்டும், ஒரு ஜெபாலயமாக இருக்கட்டும், 10 பேர் கூடி வரக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும், தனித்து இருக்கிற இடமா இருக்கட்டும், பவுலுக்கு ஒரு ஜெபம் இருந்தது. கண்ணு தெரியாது, நேர்த்தெருவுக்கு போனான். அங்கே முதலாக அவனை அறிமுகப்படுத்தும் போதே அங்கே அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிதான் கர்த்தர் சொன்னார். ஜெபம். பவுலுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமே ஆனால் பவுலுடைய ஜெப வாழ்க்கை. நாமும் அமிதமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபித்தான். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தான். இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோமே. நம்முடைய ஜெப வேளைகள் எவ்விதமாக இருக்கிறது? காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற நல்லது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கூட. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு கடைக்கு செல்கிறோம், அதற்கு முன்பதாக ஜெபியுங்கள். பஸ்ஸில் ஒரு யாத்திரை புறப்படுகிறோம், சீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அலுவலகத்தில் போயிட்டோம், பேனாவை கையில் எடுக்கிறதுக்கு முந்தைய ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூலில் அல்லது கல்லூரியில் சென்று இருக்கிறோம், நீங்கள் சீட்டில் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு சமையல் தான் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட 2வது காரியம் அது. 3வது ஒரு காரியத்தை இயேசுவினிடத்திலே நான் கண்டதை கவனித்து பார்த்ததை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாழ்மை. தாழ்மையை தன்னுடைய செயல்களிலே காண்பித்தார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு தாழ்மை இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இருதயத்தில் தாழ்மை இருந்தால் மற்றவர்களுக்கு அது தெரிய போகிறது இல்லை. தாழ்மை நம்முடைய செயல்களிலே காண்பிக்கப்பட்டாக வேண்டும். 2 சம்பவங்களை உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5 வாக்கியத்தை நான் வாசிக்க கேட்போம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையை குறித்து பிரசங்கிப்பது எளிது. உங்களில் எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி பேசுகிறது ஈஸி. ஆனால் தாழ்மையை காண்பிப்பது, தன்னுடைய செயலில் காண்பிப்பது சற்று கடினம். எல்லா மனுஷருக்கும் அப்படி தான். அப்போ இயேசு இங்கே தாழ்மையை காண்பிக்கிறார். தம்முடைய சீஷர்கள் கூட பந்தி இருக்கிறார். பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவர் தன்னுடைய வஸ்திரத்தை களைந்து வைத்து, தன்னுடைய அங்கியை வைத்துவிட்டு ஒரு சீலையை கட்டி கொண்டு அவருடைய கால்களை கழுவி துடைக்கிறார். அந்த நாட்களிலே யூத பாரம்பரியத்திலே அடிமைகள் இருப்பார்கள். அடிமைகள் வெளியே சென்று வரக்கூடிய தம்முடைய எஜமானுடைய கால்களை கழுவுவார்கள். கழுவி துடைக்க வேண்டும். இது அங்குள்ள பண்பாடு, அங்குள்ள கலாச்சாரம். இதே அடிமையின் வேலையை இயேசு செய்கிறார். தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவி துடைக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கழுவப்படாது என்று சொல்கிறான், இல்லை. ஆண்டவர் மறுத்து பேசி மீண்டும் அவருடைய கால்களை கழுவுகிறார். மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள். காலை கழுவுகிறோமோ இல்லையோ, அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். சில சபைகளிலே திருவிருந்து வேளையிலே கால்களை கழுவுவது உண்டு, நல்லது. சிலருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ கொரோனா நாட்களில் ஒரு சபையிலும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கால் கழுவுவதோட முக்கியம் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். இதை நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் வேதம் சொல்கிறது, அவர் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார், தாழ்த்துகிறவன் தான் உயர்த்துகிறார். பரிசேயனும் ஆயக்காரனும் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. பரிசேயனை எல்லாம் ஆயக்காரனை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காரணம் என்னவென்றால் தன்னை முழுமையாக தாழ்த்தினான். மத்தேயு 11:29 இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை கவனித்து பார்த்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு சாந்தமும் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? பண்டிகை கொண்டாடிட்டோம், புது ட்ரெஸ் போட்டோம், ஓகே, நல்லது. இந்த வருஷம் ஸ்டார்லாம் அமோகம், ஓகே, நல்லது தான். எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் தான் ஸ்டார்லாம் அதிகமாக போட்டிருந்தோம், நல்லதுங்க. ஆனால் உங்களுக்குள் தாழ்மை இருக்கிறதா? இயேசு பாலனை முன்னணியில் கடத்தியிருந்தார்கள். அது எதை காண்பிக்கிறது? அவருடைய வறிய நிலையை மட்டும் காண்பிக்கவில்லை, அவரை போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ளே இருக்கிறதா? அவருடைய தாழ்மையை இன்னொரு இடத்துல நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27 30 மற்றும் 31 வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இயேசு என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லவில்லை. He accepted it. ஏனென்றால் அவருக்குள்ளே தாழ்மையும் சாந்த குணமும் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் இடத்தில் இந்த பண்புகள் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை வஸ்திரங்களை கழற்றினார்கள், சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து கோலால் அடித்தார்கள், இல்லையா? கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை துப்பினார்கள், பல காரியங்களை செய்தாங்க. இப்படிலாம் செய்த போதும் அவர் சாந்தமாய் அதை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, சாந்த குணம். அப்போ தாழ்மையும் சாந்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நாம் இயேசுவினிடத்தில் காண்கிற பண்பு தாழ்மையும் சாந்த குணமும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய நாம், அதில் மகிழ்ந்திருக்கிற நாம் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவர்களாக விளங்குவோமே, ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். பண்டிகை கொண்டாடும் போது பண்டிகை நாட்களில் மட்டும்தான் நம்மளை கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் போட்டிருந்தால் அந்த ஸ்டார் அவுக்கிறது வரைக்கும் தான் நம்ம வீட்டை பார்த்து இது கிறிஸ்தவர்களுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சாந்தமும் தாழ்மையும் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். நான்காவது, இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது அல்லது உன்னிப்பாக கவனிக்கும்போது அவரிடத்தில் காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு சுபாவம் மனதுருக்கம். மனதுருக்கம். அவர் எங்கு சென்றாலும் தேவைகள் நிறைந்த மக்களை கண்டு உருகி போவார். வாசிக்கலாம். மார்க்கு 1
40-41 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். இன்றைய காலகட்டம் வேறு. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷனாய் இந்த பூமியிலே காணப்பட்ட காலகட்டம் வேறு. அது நியாயப்பிரமாண காலம். குஷ்டரோகி ஒருவனை மற்றவர்கள் தொட்டால் தீட்டு. குஷ்டரோகிகள் விலகிதான் வைக்கப்பட வேண்டும், விலகிதான் ஜீவிக்க வேண்டும். இதுதான் சட்டம். அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகி ஒருவன் அவரை தேடி வருகிறான். ஜெபாலயங்களை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு சாசிகளை துரத்தி கொண்டு இருந்தார். அப்பொழுது இதை அறிந்து ஒரு குஷ்டரோகி அங்கே வருகிறான். அவரிடத்தில் வந்து அவருடைய பாதப்படியில் விழுகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும், குஷ்டரோகியை தொடுவது தீட்டு. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவன் மீது மனதுருகி அவனை தொட்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவன் மீது மனதுருகி அவனை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனுஷனை கண்டு ஆண்டவர் மனதுருகினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அநேகரை நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகிகள் உண்டு, திருநங்கைகள் உண்டு, பல்வேறு வியாதியில் பாதிக்கப்பட்டு குற்றுயிராய் கொலையுயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, பைத்தியம் பிடித்தவர்களாய் மூல வளர்ச்சி குறைந்தவர்களாய் அநேகர் உண்டு. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இவர்களை பார்க்கும்போது நமக்குள்ளே மனதுருக்கம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் கிறிஸ்தவர்கள். மனதுருக்கத்தின் ஆவி, நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆவி எனக்குள்ளே தாரும், மனதுருக்கத்தின் ஆவி எனக்குள்ளே தாரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சபையின் மூலம் அல்லது எங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலம் ஒவ்வொரு வருஷமும் தொழுநோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து கிறிஸ்துமஸ் செய்தி அவர்களுக்கு சொல்லுவது உண்டு. ஒவ்வொரு வருஷம் திருநங்கைகள் மத்தியில் கடந்து சென்று அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வது உண்டு. சில ஹோமங்களுக்கு கடந்து சென்று மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் அல்லது பல்வேறு விதமான போராட்டங்கள் மத்தியில் எடுக்கிற மக்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வது உண்டு. அவர்களை யாரும் நம்முடைய வீட்டுக்கு கேக் கொண்டு வர மாட்டாங்க, தீபாவளிக்கு பண்டமும் கொண்டு வர மாட்டாங்க. மனதுருக்கத்தின் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு திருச்சபையும் மனதுருக்கத்தோடு செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். புறக்கணிக்கப்பட்ட மக்களை காணும்போது நம்முடைய உள்ளம் உடைய வேண்டும், மனதுருக்கம் உண்டாக வேண்டும். ஐயோ, இப்படி தவிக்கிறார்களே, இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு உதவி செய்வார் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஏக்கம், உதவி செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய விருப்பம் யாருக்குள் வருகிறதோ அவர்களுக்குள் தான் மனதுருக்கத்தின் ஆவி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். நாயின் ஊருக்கு செல்கிறார். அங்கே ஒரு விதவை அழுது கொண்டு வருகிறாள். அங்கும் பார்க்கிறோம், அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த 7:13-14 நாம் வாசிக்க கேட்கலாமா? 7:13-14. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்றார். உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்திருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு கவனிக்க வேண்டும். அவள் அழுது கொண்டு வருகிறாள். இயேசு அவளை பார்த்த உடனே மனதுருகுகிறார். என்றால் அவள் ஒரு விதவை. விதவைகளுக்கு நாம் இறங்க வேண்டும், விதவைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், விதவைகளுக்கு நம்மால் என்ற நன்மைகளை செய்ய வேண்டும். அநேக சபைகள் அதை செய்கிறாங்க, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேக குடும்பத்தார் அதை செய்கிறார்கள், அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் எல்லாரும் அல்ல. நாம் எவ்வளவாய் ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களில் செலவழிக்கிறோம், எத்தனை விதவைகளை போஷித்தோம், எத்தனை விதவைகளுக்கு நன்மால் என்ற நன்மைகளை செய்தோம். பாருங்கள், அவர் மனதுருக்கத்தோடு செயல்பட்டார். இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். செத்த சவத்தை தொடுவது தீட்டு.
இயேசுவோ மனதுருக்கத்தோடு அவனுடைய பாடையை தொட்டார். மனதுருக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு விதவைகளுடைய கண்ணீரை கண்டு மனதுருக்குகிறார். ஒரு வாலிபன் மரித்ததினால் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை அவர் உணர்ந்த போது மனதுருக்கத்தோடு கூட செயல்படுகிறார். மீண்டும் ஒரு வாசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 11:33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். போதும். மரியாள் ஓடி வருகிறார் அவளை தேடி. அழுகை, கதறுகிறாள். அங்கே அந்த கிராமத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அவள் நிமித்தம் கண்ணீர் சிந்துகிறார்கள். இதை பார்த்த இயேசுவும் கண்ணீர் சிந்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு கட்டளை உண்டு. அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களும் நம்ம சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆனால் சமுதாயத்தில் சங்கடத்தோட, துக்கத்தோட, வேதனையோடு இருக்கிற மக்களுடைய அந்த வேதனையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு அங்கே கண்ணீர் விட்டார். அவர் தேவாதி தேவன். ஆனால் பூமியிலே மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சக மனிதனுடைய துயரத்தை கண்டு, ஒரு கூட்ட ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு அவர் கண்ணீர் சிந்துகிறார். உணர்ச்சியற்று வாழ்கிறோம் அநேகர், இல்லையா? அநேகருடைய கண்ணீர் நமக்குள்ளே உணர்வை தரவில்லை. அநேகருடைய கண்ணீர் நமக்கு துக்கத்தை வருவிக்கவில்லை. அநேகருடைய கண்ணீர் நம்முடைய இருதயத்தை உடைக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிறவர்களுடைய நீ அழும்போது தான் வசனத்தின்படி மற்றவர்கள் உன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய தெருவில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மனிதன் மரித்து விட்டான். அவன் கிறிஸ்துவை அறியாதவனாக இருக்கலாம், சபைக்கு விரோதம் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த வீட்டிற்கு கிறிஸ்தவர்களாகி நாம் செல்ல வேண்டும். அவர்களோடு கூட அந்த துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது தான் நாம் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8:11 வாக்கியம், நல்ல வசனம். யோவான் 8:11 வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நமக்கு தெரியும் இந்த சம்பவம். ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே கையும் மையமாக பிடித்து கொண்டார்கள். யூத பாரம்பரியத்தின்படி அவளை கொண்டு வருகிறார்கள், கல்லறிய தலைப்படுகிறார்கள். இயேசுவை குற்றப்படுத்தும் நோக்கமாய் கேட்கிறார்கள். அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? நியாயப்பிரமாணத்தில் இப்படி கட்டளை இருக்கிறதே, கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் என்ன சொல்லுகிறீர்? வேண்டான்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான்னு சொல்லி அர்த்தம். ஆமான்னு சொன்னால் கொலைபாதகன்னு சொல்லிடுவாங்க. குற்றப்படுத்தும் முகாந்திரமாக இவர்கள் பேசுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவரை நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லிவிட்டார். யாரும் எரியலை, கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. இயேசு கேட்கிறார், யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. அப்படின்னா நானும் தீர்க்கல, இனி பாவம் செய்யாது போ. அந்த இடத்துல சில வழிகளில் நினைத்திருக்கிறேன், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாமே, அவளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாமே, அவளுக்கு ஒரு கண்டிப்பான கட்டளை கொடுத்துருக்கலாமே. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு நான் சிந்தித்திருக்கிறேன். அவள் பட்ட அந்த துயரம், 1000 சில ஆண்களுக்கு முன்பதாக நடுவிலே ஆண்களெல்லாம் கையிலே கல்லை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு குற்றவாளியாய் நடுவிலே விழுந்து கிடக்கிறாளே, அவள் அனுபவித்த துயரம், அந்த வேதனையை இயேசு அறிந்திருந்தார். அது போதும். அவள் மனம் திரும்பி விட்டாள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இயேசுவுக்குள் இருந்தது. இனிமேல் பாவம் செய்யாதே போ. மனதுருக்கத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு சமுதாய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஒரு சிறு தவறை செய்து விட்டால் 100 பேருக்கு அதை சொல்கிறோம்ல,
கவனித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15:32 வாக்கியம் ஒரு நல்ல சம்பவம் அது. மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகிலே உள்ள ஒரு மலையின் மேல் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள், வியாதிகளை குணமாக்குகிறார். பிசாசுகளில் ஏற்பட்ட மக்களை கொண்டு வருகிறார்கள், அவர்களை குணமாக்குகிறார். பாருங்கள், விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து மனது வருகிறார். ஐயோ, 3 நாள் ஆகிட்டே, சோர்ந்து போவார்களே, போக சொல்லிட்டா வழியில் என்ன சாப்பிடுவாங்க, உங்களத்தில் என்னப்பா இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே 7 அப்பமும் கொஞ்சம் சிறு மீன்களும் இருக்கிறது, கொண்டு வாங்க. ஆசீர்வதித்து கொடுக்கிறார். 4000த்துக்கு அதிகமானவர்கள் புசிக்கிறார்கள். 7 கூடைகள் நிறைய அதை மீந்ததை எடுக்கிறார்கள். பசியோடு இருக்கிற மக்கள் மேலே அவருக்கு மனதுருக்கம் உண்டாகிறது. நன்றாக கவனிங்க. இன்றைக்கி மனதுருக்கம், புருஷன் மேலே மனைவி கொண்டிருக்கிற மனதுருக்கம் ஆச்சரியம் அல்ல. பிள்ளையின் மேலே ஒரு தாயோ தகப்பனோ வைத்திருக்கிற மனதுருக்கம் ஆச்சரியம் அல்ல, ஆச்சரியப்படக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், விதவைகள், பாவிகள், பசியோடு இருக்கிறவர்கள், தேவைகளோடு இருக்கிறவர்கள், இவர்கள் மீது நாம் காண்பிக்கிற மனதுருக்கம்தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் அல்லது கிறிஸ்துவில் நம்மில் வாசமாக இருக்கிறார், நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 4 காரியங்களை நாம் பார்த்தோம். இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும்போது அவரிடத்திலே நாம் காணுகிற மிக முக்கியமான 4 காரியங்கள். 1, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. 2வது, அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஜெபித்து அந்த காரியங்களை செய்கிற ஒரு பழக்கம். 3வது, அவருடைய வாழ்வில் மிக முக்கியமாக சாந்தமும் தாழ்மையும். 4வது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனை கண்டாலும் மனதுருக்கத்தோடு அவனை அணுகி அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சுபாவம். இந்த 4 காரியங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். ஒரு புதிய வருஷத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளே ஒரு புதிய வருஷத்தை நாம் என்டர் பண்ண போகிறோம். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டாமா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிற சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழும்போது தான் தேவன் தம்முடைய பரிசுத்த நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும்போது ஜெபத்தோடு கூட துவங்கி ஜெபத்தோடு கூட இதை முடிக்கும் போது தான் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற முடியும். நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும். அனுதின ஜீவிதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சாந்தமும் மனத்தாழ்மையை நாம் காண்பிக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை நம்மிலே காண்பார்கள். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வியாதியஸ்தர்கள், தேவைகளோடு இருக்கிறவர்கள், விதவைகள், துக்கத்தோடு இருக்கிற மக்கள், பாவம் செய்கிறவர்கள், இவர்களிடத்தில் நாம் மனதுருக்கத்தோடு செயல்படும் போது சமுதாயம் நம்மை மெய்யாகவே கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளும். நம்மை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பண்டிகை கொண்டாடுவதனாலே யாரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிற மக்கள் இவர்களுக்குள்ளே விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின இயேசு எனக்கும் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய காலங்களிலே இயேசுவை கவனித்து பார்த்திருக்கிற நாம் இயேசுவை போலவே நல்ல பண்புகளோடு வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதிலே சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்கிறோம். கர்த்தருடைய பிறப்பை நாங்கள் உலகத்திற்கு அறிவிக்கிறோம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
இயேசுவை பிரதிபலிக்க தவறுகிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். இன்று நாங்கள் தியானித்தது போல வேதத்தின் மூலம் இயேசுவை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவரைப் போலவே நாங்களும் மனதுருக்கத்தோடு சமுதாயத்திலே செயல்பட, சாந்தமும் மனத்தாழ்மையும் அணிந்து கொள்ள, தேவ சித்தத்துக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து வாழ, எதை செய்தாலும் தேவ வாதத்தில் தரித்திருந்து ஜெபத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய அனுதின வாழ்க்கையை கவனிக்கிறவர்கள், நாங்கள் குடியிருக்கிற தெருவில், நாங்கள் பணி செய்கிற இடத்துல, நாங்கள் படிக்கிற இடத்துல மெய்யாகவே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கண்டு எங்களிடத்திலே காணப்படக்கூடிய நற்பண்புகள் நிமித்தம் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்க எங்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிற இவர்களை ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த காலத்தில் 2020 இவர்கள் அனுபவித்த துயரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். துக்கங்களும் துன்பங்களும் குறைவுகளும் மாறி புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இவர்களுக்கு விளங்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை நான் தேற்றுவீராக, புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து பலப்படுத்துவீராக. 2021 ஆண்டிலே இதுவரைக்கும் அவர்கள் பெற தவறிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஊழிய பாதைகளை பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், ஒவ்வொருடைய குடும்பமும் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல விளங்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஜெபம் கேட்டபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. Amen.